இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கஸ்பா சிங்கே கேரி அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட காபூல் 1 ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஹிந்தியில மிர்சாபூர் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ராவா அமைக்கப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் டிராமா. பில்லான் அண்ட் காலியா அப்படின்னு சொல்லப்படுற கொடூரமான கேங்ஸ்டர்ஸ். இவங்க சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட கிரைம்ஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க வேற. இவங்க இவங்களோட முதலாளிக்கு கீழே வாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம ஹீரோ. இவருக்கும் இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸுக்கும் சின்ன வயசுல இருந்தே பகை அப்படின்றது இருக்கும். ஸோ இவரோட முயற்சிகள் எப்படி போகுது, அந்த கேங்ஸ்டர்ஸை பழி வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றாரு, அண்ட் அவங்க முதலாளிக்கும் அந்த கேங்ஸ்டர்ஸுக்கும் ஏதாவது பகை உண்டாக போகுதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல போற ஒரு சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இப்போதைக்கு 3 எபிசோட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 எபிசோட்ஸ்ல அந்த பில்லான் காலியா இவங்க யாரு, இவங்களோட சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த டீடைலிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸரை பத்திய டீடைலிங் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதுல அந்த காலியா அப்படின்ற பர்சன் ஒரு பயங்கர அன்பிரெடிக்டபிளான பர்சனா இருக்கான். அவன் ஒரு சம்பவம் இதுல ஒன்று பண்ணுவான், அது பயங்கர கோரியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க ராவா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அந்த ரானஸ் அப்படின்றதே ஒரு ஆர்டிஃபிஷியலான ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ இன்னுமே கொஞ்சம் நேச்சுரலா எடுத்துருக்கலாம். மற்றபடி பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நடக்கல. வழக்கமான கேங்ஸ்டர் படங்கள்ல பார்க்குற மாதிரியான சம்பவங்கள் தான் இந்த சீரீஸ்லயுமே இருந்துச்சு. பட் அப்கமிங் எபிசோட்ஸ்ல இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பட் சோ ஃபார் ஓகேஷான ஒரு சீரீஸ் தான்.